என்னங்கடா நடந்துன்னு இருக்கு தமிழ்நாட்டில்? கேஸை கொடுத்து 14 வருஷமாக நான் வந்து ஏமாந்துட்டுருக்கிறேன். நான் வந்து கேஸை கொடுத்தா வெளியில் அவனை ஜாலியாக சுற்ற விட்டுக்கிட்டு நான் ஒருத்தருட்டையும் உட்காந்து என் ஃபோனை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கணுமா? கிளம்பி வரப்போகிறேன். ஓகே, நான் கிளம்பி வந்து இந்த வாட்டி எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து மீடியா முன்னாடி வந்து திரும்பி உட்காந்து, இந்த வாட்டி காவல்துறை கோர்ட்டு எதுவும் கிடையாதுடா, ஃபுல்லாக மீடியாவுக்கு உட்கார வச்சு மார்ச்ல சீமான் மதுரசெல்வம்ன்ற கூட்டிகிட்டு வந்து என்னென்னலாம் பண்ணான், அவன் என்னெல்லாம் பேசினா, பொண்டாட்டின்னு இவங்க என்னெல்லாம் என்கிட்ட ஆட்டம் போட்டு என் தலையை குழப்பினாங்க, என்கிட்ட என்னெல்லாம் ஏமாத்தினாங்கன்றது மொத்தம் தமிழ்நாடு மீடியாவுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக விளக்கி நான் என்னன்னு திரும்பியும் சீமானோட மானத்தை வாங்குறேன்னு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். நான் அன்றைக்கி தான் சொன்னேன், உன்னைய மாநில அரசு நல்லா காப்பாற்றிட்டு இருக்கு, காவல்துறை உனக்கு தடை கொடுத்துட்ருக்குறாங்க, அதான் உனக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் உனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாலாமே. ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் உன்னை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வரேன் என்ன வந்து எங்கள் அக்காவை திரும்பி கூட்டிகிட்டு வந்து இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் கிடையாது.